தோழர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து புதிய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கசிஞ்சிட்டே இருக்கு. அந்த படுகொலை குறித்து ஒரு கண்டன வீடியோ போடும் போதே நாம சொன்னோம், ஆளுங்கட்சி சார்ந்து அல்லது ஆளுங்கட்சி அமைச்சர் அல்லது ஆளுங்கட்சி முக்கிய நிர்வாகிகளோட மேற்பார்வையில இந்த படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம துவக்கத்திலே சொன்னோம். யாரும் சொல்லல, நம்ம வெளிப்படையா சொன்னோம். எல்லாம் கண்டிச்சாங்க. நீங்க எப்படி திமுக மேல எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம், நீங்க ஒரு அரசு கவனிச்சிருக்கணும் அல்லது காவல்துறை இது கவனிச்சிருக்கலாம்னு சொல்றதை விட்டுவிட்டு திமுக நிர்வாகியோட மேற்பார்வையில இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இது அபாண்டம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது உறுதியா இருக்குல்ல, வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல. இது ஏதோ திமுக நிர்வாகி மட்டும் இல்ல, ஒரு கேவலம் எல்லா கட்சியில இருந்தும் இந்த படுகொலைக்கு உதவி பண்ணிருக்காங்க. அவங்க மேற்பார்வையில கூட்டு சேர்ந்து களவாணித்தனம் பண்ணிருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு அநாகரிகம் நடந்துருச்சு, ஒரு படுகொலை நடந்துருச்சு. அதுக்கு யாரு வேண்டாலும் கண்டனம் தெரிவிக்கலாம், தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தலாம், ஜனநாயக ரீதியாக கருத்தியல் ரீதியாக வெளிப்படுத்தலாம். அப்படி கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ச்சியா நம்ம பார்க்க முடியாது. திமுக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 2.0 கோஷ்டிகள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இது பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பேச்சு அப்படிங்கிறதும், அல்லது நம்ம சொல்லக்கூடிய நம்மள சங்கி அப்படின்னு சொல்லிடுறதும், இது எப்படி புரியல. ஒரு கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அதை குறித்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு, கருத்து சொல்றாங்க. அந்த கருத்துல உண்மை இருக்கா பொய் இருக்கா அழைச்சி பார்க்காமையே அவர்களை என்ன பண்ணிடுறது, பாஜகவோட கோத்து விட்டுறது, அல்லது பிஜேபி நீங்க ஏன் கேள்வி கேட்கல அப்படின்றது. நடந்தது தமிழ்நாட்டுல நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி. இங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அந்த காவல்துறை அவருக்கு சட்டம் ஒழுங்குன்றது நேரடி பார்வையில் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப யார கேள்வி கேட்கணும்? மோடியை போய் கேள்வி கேட்கணுமா? அமித்ஷாவை போய் கேள்வி கேட்கணுமா? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? என்ன சொல்றீங்க? அப்ப சட்ட ஒழுங்கு இங்க சரியில்லைன்றதுக்கு நம்ம பிஜேபி குறை சொல்லணும், அப்படிதானே? அப்ப சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆமாமா, நீங்க சிபிஐ விசாரணைக்கு போங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, தமிழ்நாடு காவல்துறை துரிதமா செயல்படும், இங்க ஆரோக்கியமான காவல் படையெல்லாம் இருக்கு, இங்க உளவுத்துறை வலிமையா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்போ அவங்களதான் குறை சொல்லுவா, அவங்களதான் சுட்டி காமிப்பா. இங்க உளவுத்துறை வலிமையாக செயல்படுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த உளவுத்துறை ஏன் இதை கவனிச்சுக்கல? ஒன்னு சொல்ல, 3 முறை நாங்க தகவல் கொடுத்தோம் அல்லது எச்சரிக்கை பண்ணோம், இப்படி ஒரு மிரட்டல் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க, திட்டமிடுறாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இதை போற போக்குல தெருவுல சுத்துறவனுக்கு ஆலோசனை சொன்ன மாதிரி சொன்னா நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அது ஒரு தேசிய கட்சி, ஒரு நாடு தழுவிய கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது மாநில தலைவர், அவர்கிட்ட ஏதோ அந்த ரோட்டில் காய்கறி வியாபாரம் பண்றவங்க ஒரு அடிதை தகராறு இருக்குப்பா, கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறதா? அது உரிய பாதுகாப்பு யாரு கொடுக்கணும்? இந்த மாநில அரசாங்கம் தான் தரணும், இந்த காவல்துறை தான் தரணும். யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆளக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி. யார கேள்வி கேட்பாங்க? சமீபத்துல தோழர் ரஞ்சித் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்றார். என்ன கருத்து பதிவு பண்றாருன்னு நான் படிச்சு காமிக்கிறேன். அதுல என்ன குறை இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா சில திமுக தோழர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கருத்துல என்ன இருக்கு அல்லது நம்ம என்ன பார்க்கணும், இந்த படுகொலை குறித்து நம்மளோட பார்வை என்ன அப்படின்றத உணராம போற போக்குல சட்ட ஒழுங்கு பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னா அவங்கள அத்தனை பேரையும் பிஜேபிக்கான சங்கி அப்படின்னு சொல்லி வச்சிடுறது. சரி, அப்படி என்ன பாரஞ்சித் சொல்லிட்டார்? அவ்வளவு திமுக மேல அபாண்டமான பழி சுமைத்திட்டாரா அப்படின்னா, பாரஞ்சித் சொன்னது இதுதான் பாருங்க. ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றார். எதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரஞ்சித் சொல்றாரு அப்படின்னா, திமுகவிற்கு வாக்களித்ததால் ஏதேனும் மாற்றம் வரும் என்று நான் வாக்களித்தேன். அப்படிதான் திமுக பெருவாரியான தொகுதிகள்ல மெஜாரிட்டியா சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சிச்சு. இப்ப நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் அப்படிதான் ஜெயிச்சிச்சு. ஓட்டு போட்ட போற திமுக காரன் கிடையாதுப்பா.
மாற்றம் வேணும், பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு போட்டவன் தான். அப்போ திமுகவுக்கு அப்பாற்பட்ட இந்த மக்களும் வாக்களிச்சான், எதுக்காக? மாற்றம் வேணும் அப்படின்னு. இது பாரஞ்சித் சொன்னதுல என்ன தவறு இருக்க போது? அடுத்து பாரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் தலித் மக்களின் பிரச்சனைகள் தீரவில்லை. தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலை மீண்டும் நீடித்தால், இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டின் ஆம்ஸ்ட்ராங்குகளின், அதாவது ஆம்ஸ்ட்ராங்கை போன்ற தலைவர்களின் தலித்துகளின் அந்த மக்களை வந்து கொலை செய்வது நீடித்தால் திமுகவிற்கு அடுத்த ஆட்சி ஆதரவு கொடுக்க மாட்டேன். அவர் ஒரு வாக்காளனாக சொல்றாரு. ஒரு அரசியல் கட்சி வைக்கல, அவர் ஒரு இயக்கம் நடத்தல, ஏதோ ஒரு வாக்கு வங்கி வந்து தன்வசப்படுத்தல. ஒரு வாக்காளனாக, ஒரு இந்த இந்திய பிரஜையாக நான் திமுகவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கு அடுத்த ஆட்சியில் ஆதரவு கொடுக்க மாட்டேன். இது ஒரு எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கை கொடுக்க கூடாது? ஏன் எச்சரிக்கை கொடுக்க கூடாது? இப்படி பட்டம் பகல நடு ரோட்ல வீட்டு வாசல் முன்னாடி ஒரு தலைவனை படுகொலை செஞ்சா அது எப்படி நான் எப்படி ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் சில பேருக்கு வைத்தறிச்சலா போச்சு. பாரஞ்சித்தை வந்து சங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட புடுங்கி அவர் யார் இருக்கான்னு சொல்றேன். அவர் பேரு மதிமாறன், மதிமாறன். அவரு பெரியாரோட கருத்தைகளை வந்து மக்களுக்கிட்ட அப்படியே புரட்டி போட்டிருக்காரு, புரட்டி போட்டாரு. அவர் தான் இன்னைக்கு வந்துட்டு பெரியாரை வந்து எளிய மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. எப்பா புடுங்கி, நீ எவ்வளவு பெரிய சங்கி அல்லது எவ்வளவு பெரிய கைக்கூலி, எவ்வளவு பெரிய வியாபாரி, பெரியார் பேரை வச்சுக்கிட்டு திராவிட பேரை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட அல்லது திமுக கிட்ட இவர் என்ன சொல்றாரு? ஒரிஜினல் சங்கி. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம், சங்கி என்றால் என்ன. அவன் RSS காரனா இருக்க வேண்டிய தேவையில்லை, அவன் பிஜேபி காரனா இருக்க வேண்டிய தேவையில்லை, நாமம் போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு பூநூல் போட்டுக்கிட்டு உத்தராட்சி கோட்டை போடணும்னு அவசியம் கிடையாது. சங்கி என்றால் ஒருவன் பாதிக்கப்பட்டா அவன் பக்கம் நின்று பேசாம, அவன் நியாயத்தை கேட்காம, அவன் சொல்றத காது கொடுத்தே கேட்காம அவன் மேல சேற்றவாரி பூசக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களாம் யாரு? சங்கி. அதாவது ஆதிக்கத்திற்கு பாதிக்கப்பட்டு யாராக இருந்தாலும் அவங்க மேல எந்த வகையான நீதிக்கான குரலும் கொடுக்காம கூடவே சேர்ந்து ஆதிக்கத்தை வந்து கட்டமைத்து விடுறது இருக்குல்ல. எங்க ஆட்சி அது பண்ணல, எங்க முதலமைச்சர், எங்க மாடல் அப்படின்றது இருக்குல்ல, இதுவும் சங்கிதான். சங்கி என்பதற்கு என்ன பொருள்? ஆதிக்கத்தை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம்டா. தற்குறி சங்கிகளா? நம்ம சங்கின்னு சொன்ன உடனே ஏதோ RSS காரன பிஜேபி காரன சொன்ன மாதிரி பல பேரும் நினைச்சிடுறாங்க. இத பார்க்கக்கூடிய உங்க மனசுல ஆதிக்கம் இருந்ததுன்னா நீங்களும் சங்கி. இதை பேசக்கூடிய என் மனசுல ஆதிக்கம் இருந்ததுன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க பாதிக்கப்படுறாங்களோ அதை பத்தி பேசாம அவங்க மேலே சேர்த்த வரி நான் பூசனேன் அப்படின்னா நானும் ஒரு சங்கி. இப்போ இந்த மதிமாறன் சங்கி ரஞ்சித் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்ல. அப்பதானே இந்த திராவிடம் அப்படிங்கிற போர்வையில, பெரியார் அப்படிங்கிற போர்வையில இந்த ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சங்கிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சங்கி என்ன சொல்றாருன்னா, சிறப்பு அப்படின்னு தன்னோட பதிவில் ஆரம்பிக்கிறார் இந்த சங்கி மதிமாறன். கூட என்ன சொல்றாருன்னா, திமுக எதிர்ப்பை பகிரங்கமா சொல்லும் போதுதான் இவர் திமுகவை ஆதரித்த ரகசியமே நமக்கு தெரிகிறது. இதுல விசேஷம் என்னன்னா, இவர் பாஜகவை ரகசியமாக கூட எதிர்த்ததில்லை என்பதுதான் இதில் குறியீடாக இருக்கும் சிம்பாலிசிட்டி ஷார்ட். முன்ன சொன்ன அந்த சங்கி வகையறாக்கள், அதுல முதன்மையான சங்கி வகையார்கள் வடிகட்டி எடுத்தா இந்த மதிமாறன் அப்படிங்கிற சங்கியும் கூட சேர்றான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? பெரியார பேரை வச்சுக்கிட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் போட்டா அவன் பெரியாரியவாதியும் அல்ல, அவன் திராவிட சிந்தனையாளனும் அல்ல, அவன் பகுத்தறிவாளனும் இல்லை. ஏன்? அவன் மனுஷனே கிடையாது. சிறப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதன் வலிய பதிவு பண்றான், என் மக்களுக்கும் என் தலைவனுக்கும் என் சமூகத்துக்கும் ஒரு அநீதி நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும், நான் ஓட்டு போட்டேன்,
அந்த மாற்றங்கள் நிகழல. இதே போல ஆம்ஸ்டாங்குகளின் படுகொலைகள் நடந்தா அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். இது எச்சரிக்கைன்னு ஒருத்தன் தன் வழியை பதிவு பண்ணும் பொழுது சிறப்பு அப்படின்னு உன்னால் துவங்க முடியுதுன்னா நீ எவ்வளவு பெரிய சங்கி. திமுகக்கு இவர் ஆதரவு தெரிவிச்சது இப்பதான் தெரியுமா? அதிசயமா இருக்காமா. திமுகக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு திமுக வாக்களிச்சா மக்கள். வாக்களிச்சவன் பூரா திமுகவா? திமுக மட்டும் வாக்களிச்சா திமுக ஆட்சிக்கு வருமா? வருமா? முதல்ல அதிமுக காரன் மட்டும் வாக்களிச்சா அதிமுக ஜெயிக்குமா? எந்த கட்சியும் ஜெயிக்காது. அப்போ ஏனைய மக்கள், இந்த இரண்டு கட்சிக்கும் அத கட்சி சாராத மக்கள், பொது தளத்துல இயங்கக்கூடிய மக்கள், அவங்க வாக்களிச்சு அத்தனை பேர் ஜெயிக்க முடியும். ஜெயலலிதா இருக்கும்போது 2 முறை அவங்க ஜெயிச்சாங்களே, அப்ப உங்களோட சீட்டு என்ன? என்ன இறுதியாக ஐயா கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்த சீட்டு என்ன? மைனாரிட்டி ஆட்சின்னு தானே ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அடுத்த ஆட்சி மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது மிக பெருவாரியான சீட்டுகளை மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப திமுக மட்டும் தான் வாக்களிச்சானா? அதுல ரஞ்சித் ஒரு ஆளியா? அந்த ஓட்டோட மதிப்பு அவருக்கு தெரியுமியா? அந்த ஓட்டோட வலிமை தெரியும்ல, அது முக்கியத்துவம் தெரியும்ல. நான் என்ன நினைச்சு போட்டனோ அது நடக்கல. அதுக்கு அப்ப கூட பாருங்க, மறைமுகமாக கூட பாஜகவை இவர் எதிர்க்கல. எதுக்கு எதிர்க்கணும்? திமுக ஒருத்தன் வாக்கு போட்டான்னாவே, உதாரணமாக இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க வச்சுங்களேன், நான் ஓட்டு போடல, நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போறதில்ல. இந்த மாதிரி பிக்காளி தரமா பண்ணி எவனுக்கு ஓட்டு போடுறது? எல்லாம் ஃப்ராடு பசங்களை, ஒருத்தனதான் ஃப்ராடு பசங்களை. மக்களை சுரண்டி தின்னக்கூடிய எல்லாருமே அரசியல் கட்சி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எல்லா அரசியல் கட்சி நாய்களும் மக்களை ஏமாத்துறது, ஒடுக்கப்பட்ட மக்களை பலியாட வைக்கிறது. அவன் வாக்கு மட்டும் வேணும். அவன் பாதிக்கப்பட்ட அவனுக்கு போய் குரல் கொடுக்கறது கிடையாது. அவனுக்கான நீதிக்கான வழிவகை செய்யறது கிடையாது. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது கிடையாது. இந்த தலைவர்களுக்கே இப்படி நிலைமை அப்படின்னா அந்த எளிய மக்களுக்கு என்ன நிலைமை பாருங்க. இதை சுட்டி காமிச்சா பாஜக ஆதரவாளர் மாதிரி மாத்துறது. மறைமுகமா கூட பிஜேபி எதிர்க்கல. திமுகவுக்கு நான் ஓட்டு போட்டேன்னா என்ன அர்த்தம்? பிஜேபி எதிர்த்து தான் ஓட்டு போட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த பிஜேபி கூட்டணி ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம்ல, ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல. திமுக வாக்கு அத்தனையும் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு. இத புரியாத சங்கி மதிமாறன் அவர்கள் இப்படி கொச்சையான ஒரு பதிவை போடுறது எப்படி? அது எப்படி ஏத்துக்கிறது? இவனெல்லாம் நம்ம எப்படி பகுத்தறிவாளன் ஏத்துக்கிறது? அவனா தலித்தியம் பேசுபவர்கள், அம்பேத்கரியம் பேசுபவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, நான் இப்படி வரேன். திராவிடம் பேசுபவர்கள், பெரியாரியம் பேசுபவர்கள், இவங்க எல்லாருமே தலித்தியத்தையும் அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாங்களா? அவருக்கு ஏதாவது விழா எடுக்கிறீங்களா? நீங்க உங்க இயக்கங்கள் சார்பாக ஏதாவது விழா எடுக்கிறீங்களா? இல்ல. அவன் ஒரு கருத்தியல் ரீதியா பயணிக்கிறான். அவன் தளத்துல அவன் களமாடுறான். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எதோட கோத்து போடுறது? லாஸ்டா இவர் பாஜகவை ரகசியமாக எதிர்த்ததில்லை என்பதுதான் குறியீடாக இருக்கும். சிம்பாலிக் குறியீடாமா. வெளிப்படையாகவே என்ன சொல்ல வரா அந்த மதிமாறன்? மதிகெட்ட மதிமாறன். நல்லா இருக்குல்ல? மதிகெட்ட மதிமாறன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு நபர், இயக்குனர் ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு நபர் பிஜேபிக்கு ஆதரவாளன் அப்படிதான் சொல்ல வரா. ஒரு படுகொலை, ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு அல்லது ஏதாவது ஒரு பேரிடர் நடந்துச்சுன்னா அது பொறுப்பேற்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது ஒழுங்கமைக்கக்கூடிய இடத்துல அந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இப்ப திமுக இருக்கிற இடத்துல அதிமுக இருந்ததுன்னா யார கேள்வி கேட்பாங்க? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாங்க. எந்த கட்சி வந்தாலும் அந்த நேரத்துல ஒரு பாதிப்பு இருந்தா, அங்க ஒரு சட்ட ஒழுங்கு மீறப்பட்டா யார கேள்வி கேட்பான்? அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்பான். இது திமுக தான் நீங்க அத்தாரிட்டி மாறியும், இந்த தமிழ் மக்களையும் முழுக்க குத்திகை எடுத்து வச்சுட்ட மாதிரியும், ஏதோ மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு அடிச்சு விரட்டி வேலை வாங்குற மாதிரி மக்கள் கிட்ட இருக்கிறது அந்த வேர்வை பிழிஞ்சி வாங்கி தின்றது மட்டும் சுகமா இருக்கு. அவன் பாதிக்கப்பட்டா அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும்
அந்த மதிமாறனோட பதிவுல நீங்க ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டியது, பாரஞ்சித்துக்கு எதிராக போட்ட பதிவு கிடையாது. அந்த கைது செய்யப்பட்டார்கள்ல திமுக நிர்வாகிகளும் சேர்ந்திருக்காங்கல்ல, கூட அதிமுக நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, பிஜேபி நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. இந்த ரவுடிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு, எப்படி திமுக ரவுடிகள், பிஜேபி ரவுடிகள், அதிமுக ரவுடிகள், இவங்க எல்லாமே. அப்ப நீ யாரை காப்பாத்துறதுக்கு இந்த பதிவு போடுற? பாரஞ்சித்து ஒரு இடத்துலையும் அல்லது ஒரு எழுத்தும் கூட தவறாக பதிவிடுற. ஒருவேளை அவர் பதிவிட்டு இருந்தாருன்னா அவருக்கு எதிராகத்தான் இந்த வீடியோ வந்திருக்கும். இப்பயும் மதிமாறனுக்கு எதிராக இல்ல, மதிமாறன் சொன்ன அந்த கருத்துக்கு எதிராக. அந்த கருத்து தவறு. இதற்கு முன்பாக மதிமாறன் பேசிய சில விஷயங்கள் இருக்கு. அவருக்கு எதிராக RSS சில விஷயங்கள் தூண்டி விட்டாங்க. மதிமாறனின் கருத்துக்கு ஆதரவாக ஒரு 2-3 வீடியோக்கள் இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, நான் ஏதோ மதிமாறன் மேல காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க. மதிமாறன் கருத்துக்கு ஆதரவாக 1 அல்லது 2 வீடியோக்கள் உறுதியாக இருக்கும். அதே போலதான் நிறைய தோழர்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசினாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். அவன் எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த அமைப்பு, அவன் எவ்வளவு பெரிய தலைவர் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. மக்கள் பாதிக்கப்பட்ட அவங்க நிக்கிறாங்களா, அவங்கள பத்தி நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். அவன் பாரஞ்சித்து ஒரு கருத்து சொல்லிட்டா அது கருத்தை அணுகாம, இல்ல ரஞ்சித்து நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது, இது இப்படி இல்லை, அது அப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அதை விட்டுவிட்டு ரஞ்சித்தை கொண்டு போய் பிஜேபியோட கோக்குறதுங்கிறது, மதிமாறன் நீ 2.0 திராவிடம் அப்படி வைக்கிறதுக்கு பதிலா சங்கி 2.0ன்னு வச்சுக்க, சிறப்பா இருக்கும்.